ஆலய தீபம் நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். இன்றைய தினம் அர்த்தநாரீஸ்வரர் வரலாற்றினை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். திருக்கைலாயத்தில் பார்வதி தேவி, சிவபெருமான், முனிவர்கள், தேவர்கள் எல்லோரும் வீற்றிருக்கிறார்கள். சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்திலே இருக்கிறார். ஓம் என்கின்ற பிரணவ மந்திரமானது எங்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது. சிவபெருமான் எப்பொழுது கண்களை திறப்பார், அவரிடமிருந்து ஆசி எப்பொழுது கிடைக்கும் என்று அனைவரும் காத்து கொண்டிருக்கின்றனர். அவரும் கண்களை திறக்கிறார். சிவபெருமானினுடைய அருட்பார்வை அனைவர் மீதும் படுகிறது. அனைவரும் அவரின் அருட்பார்வை கிடைத்த மகிழ்ச்சியில் அங்கிருந்து புறப்படுகின்றனர். அப்பொழுது பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானை வலம் வந்து பின்னால் இருந்து அவரின் இரு கண்களையும் மூடிவிடுகிறாள். உலகமே ஸ்தம்பித்து விட்டது. சிவபெருமானின் இரண்டு கண்களாக இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒளி இழந்து போயின. சிவபெருமானின் நெற்றி கண்ணாக விளங்கக்கூடிய அக்னியும் பார்வதி தேவியின் கரம் பட்டதால் குளிர்ந்து போய்விட்டது. இப்படி உலக உயிர்கள் அனைத்தும் இயங்காமல் ஸ்தம்பித்து போய் நின்று விட்டன. சிவபெருமானுக்கு அது ஒரு கணப்பொழுது என்றாலும் கூட உலக உயிர்களுக்கெல்லாம் அது ஒரு யுகம் போன்றது. எங்கும் யாகம் நடைபெறவில்லை. இயல்பான இயற்கை நியதிகள் எதுவுமே நடைபெறவில்லை. அப்பேற்பட்ட ஒரு சூழலில் திடீரென பார்வதி தேவி மூடி இருக்கின்ற தன்னுடைய கரங்களை எடுக்க, சிவபெருமானும் கண்களை திறக்க பழையபடி உலகத்தில் ஒளியானது நிலவியது. ஆனாலும் கூட பெரியவர்கள் தவறு செய்தாலும் அது தவறுதானே. அதனால் பார்வதி தேவி செய்த தவறுக்காக அவருக்கு ஏதாவது ஒரு தண்டனை வழங்கித்தானே ஆக வேண்டும். அதனால் சிவபெருமான் மிகுந்த கோபம் கொண்டு பூலோகத்தில் பிறப்பெடுத்து தவம் செய்து பிறகு ஒரு நல்ல நாளில் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன், அதுவரைக்கும் பூலோகத்தில் நீ தவம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சாபத்தை வழங்கி அனுப்பிவிடுகிறார். அப்படி வந்த பார்வதி தேவி முதலிலே காசிக்கு செல்கிறாள். காசிக்கு சென்று அங்கு இறைவனை எண்ணி தவம் இருக்கிறாள். அந்த தவத்திலே மகிழ்ந்த சிவபெருமான் அங்கு வெளிப்பட்டு அங்கிருந்து காஞ்சி மாநகரத்திற்கு சென்று காஞ்சியில் தவம் இருக்க சொல்கிறார். காஞ்சிக்கு வந்த பார்வதி தேவி அங்கு கம்பா நதிக்கரையிலே நீராடி அங்கு இருக்கின்ற மணலை வைத்து ஒரு மணல் லிங்கமானது ஏற்படுத்தி அதனை வழிபட்டு வருகிறாள். இப்படி தினந்தோறும் நிகழ்ந்து வருகிறது. ஒரு நாள் அந்த ஆற்றிலே வெள்ளமானது ஏற்படுகிறது. வந்த வெள்ளமானது அப்படியே அந்த மணர் லிங்கத்தை அடித்து செல்லுமாறு வருகின்ற பொழுது பார்வதி தேவி எப்படியாவது அந்த லிங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அப்படியே தன்னுடைய இரு கரங்களால் அணைத்து கொள்கிறாள். வெள்ளமானது அந்த லிங்கத்தை ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் பார்வதி தேவி அன்போடு அணைத்து கொண்டதால் சிவபெருமானுக்கு அந்த இடத்திலே மகிழ்ச்சி ஏற்பட்டது. பார்வதி தேவியின் மீது இருக்கின்ற கோபமும் குறைந்து விட்டது. தழுவ குழைந்த நாதராக திருப்பெயருடன் அந்த திருத்தலத்திலே சிவபெருமான் விளங்குகிறார். இப்படி வெளிப்பட்ட சிவபெருமான் அங்கிருந்து பார்வதி தேவியை திருவண்ணாமலை திருத்தலத்திற்கு சென்று அங்கு தவம் இருக்க சொல்கிறார். காஞ்சியிலிருந்து புறப்பட்ட பார்வதி தேவி திருவண்ணாமலை திருத்தலத்திற்கு வருகிறார். அங்கு கௌதம முனிவர் ஆசிரமத்திற்கு வந்த அவர் திருவண்ணாமலையின் பெருமையை பற்றியும் எப்படியெல்லாம் தவம் இருக்கலாம் என்பதை பற்றியும் அந்த முனிவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு கடுமையான தவம் இருக்கிறாள். அந்த பகுதியில் அசுரன் மகிஷாசுரன் வாழ்ந்து வருகிறான். நான் இருக்கின்ற இந்த திருத்தலத்தில் யாரும் தவம் ஏற்றக்கூடாது என்கின்ற ஒரு ஆணையை பிறப்பிக்கிறான். ஆனால் பார்வதி தேவி அங்கு தவம் ஏற்றி கொண்டிருக்கிறாள். அந்த தவத்தினை எப்படியாவது கலைக்க வேண்டும் என்று மகிஷாசுரன் பார்வதி தேவியின் முன் வந்து நிற்கிறான். பார்வதி தேவிக்கு ஒரு தாய் அப்படின்னா ஒரு மென்மை இருக்கத்தானே செய்யும். பார்வதி தேவிக்கு கோபம் இருந்தாலும் கூட தாயுள்ளம் அதனை தடுக்கிறது. ஆனால் மகிஷாசுரன் தொடர்ந்து இந்த இடத்திலே தவம் செய்ய யாருக்கும் உரிமை இல்லை என்று பேசுகின்ற பொழுது பார்வதி தேவிக்கு சற்று வருத்தமாகவும் கோபமாகவும் இருந்தது.
உடனே முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் மகிஷாசுரனினுடைய கொடுமையை பற்றியெல்லாம் பார்வதி தேவியிடம் தெரிவித்து பார்வதி தேவிதான் தங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றனர். உடனே பார்வதி தேவியும் சம்மதிக்கிறாள். மகிஷாசுரனை துர்கையாக அவதாரம் எடுத்து வதம் செய்து விடுகிறார் பார்வதி தேவி. மகிஷாசுரனின் தலையை கொய்து எறிகின்ற பொழுது அவன் கழுத்திலே அணிந்திருந்த சிவலிங்கமானது பார்வதி தேவியின் கரங்களிலே ஒட்டி கொண்டு விட்டது. ஒரு சிவபக்தனை நாம் கொன்று விட்டோமே என்று மன வருத்தம் பார்வதி தேவிக்கு இருந்தது. ஆனால் கௌதம முனிவர் மகிஷாசுரன் அவ்வளவு நல்லவன் அல்ல, தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தி வந்தான், அதனால் அவனை வதம் செய்தது சரிதான். இந்த சிவலிங்கமானது தங்கள் கரங்களில் இருந்து நீங்க புண்ணிய தீர்த்தத்திலே நீராடி அண்ணாமலையை வணங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனே அண்ணாமலை அசரீரியாக வெளிப்பட்டு 48 நாட்கள் கடுமையாக தவம் இருந்து கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தன்று நான் வெளிப்பட்டு ஏற்றுக்கொள்வதாக ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறாள். உடனே பார்வதி தேவி அங்கிருக்கின்ற புனித தலங்களிலெல்லாம் நீராடி கடுமையாக தவம் இருக்கிறாள். கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினமும் வந்தது. அன்றைய தினம் பார்வதி தேவி தன்னுடைய தோழிகளுடன் அந்த மலையை வலம் வந்து சிவபெருமானை ஜோதி பிழம்பாக கண்டு வணங்கி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள். உடனே அங்கு சிவபெருமான் வெளிப்பட்டு பார்வதி தேவியின் தவத்திலே மகிழ்ந்து என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்கிறாள். பார்வதி தேவியோ, நான் முன்பு கைலாயத்தில் அறியாமல் செய்த ஒரு தவறுக்காக இவ்வளவு நாள் தங்களை பிரிந்திருந்த ஒரு துன்பம் எனக்கு போதும், இனி தங்களை பிரியாமல் இருக்க வரம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறாள். உடனே சிவபெருமானும், இனி நீயும் நானும் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவர்தான், இனி நம்மை யாராலும் பிரிக்க இயலாது என்று தன்னுடைய உடலில் இடபாகத்தை பார்வதி தேவிக்கு வழங்கி அர்த்தநாரீஸ்வரர் அன்றைய தினம் காட்சி அளிக்கிறார். உடனே மீண்டும் வேறொரு வரத்தையும் பார்வதி தேவி கேட்கிறாள். கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தன்று தவமிருந்து எப்படி ஜோதி பிழம்பாக தங்களை தரிசித்தேனோ அதை போலவே பக்தர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் இன்றைய தினம் ஜோதி பிழம்பாக தாங்கள் வெளிப்பட்டு காட்சி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளன்று திருவண்ணாமலையின் உச்சியிலே ஜோதி பிழம்பாக சிவபெருமான் வெளிப்பட்டு அனைத்து உயிர்களுக்கும் தன்னுடைய அருட்கருணையை வழங்கி வருகிறார். இப்படி அர்த்தநாரீஸ்வரராக அவர்கள் விளங்கி அன்றைய ஒரு நாள் மட்டும் திருக்கோவிலிலிருந்து வெளிப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. நன்றி, வணக்கம்.